நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அருகே 950 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் 9வது சுற்று முகாமை மண்டல இணை இயக்குனர் மோகன் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்தும் முகாம் மாவட்டங்கள் தோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் திருவள்ளூர் ஈக்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புல்லரம்பாக்கம் ஊராட்சியில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 950 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் கால்நடை மருத்துவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மண்டல இணை இயக்குனர் மோகன் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு செலுத்தப்பட்ட கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜூலை மாதம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மாவட்டங்கள் தோறும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் தங்களுடைய கால்நடை விவரங்களை கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் NTLM பாரத் பசுந்தான் செயலியின் மூலமாக பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் எனவும், மேலும் ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் கட்டாயமாக 4 வயதுக்கு உட்பட்ட கால்நடைகளுக்கு நோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும், அப்படி செலுத்தாவிட்டால் கால்நடைகள் கோமாரி நோய் பாதிக்கப்பட்டு அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படும் எனவும், பால் கறவை கால்நடைகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் அதிக அளவில் கால்நடைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும் எனவும், அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகளும் கால்நடை உரிமையாளர்களும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி கட்டாயமாக செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதில் கால்நடை மருத்துவ குழு மதன், இலக்கியா, கவியரசி, நவபாரத் ஆகியோர் கலந்து கொண்டனர்.